இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அழுகை. யோவான் 11ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி சொன்ன ஒரே ஒரு காரியம் இந்த காரியமாக மாத்திரம்தான் இருக்கிறது. அதாவது ஒருவருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல தேவனும் கலங்கி நிற்கிறதான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய தேவன் கிருபையானவர், இரக்கமுடையவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அவர் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் தேவன் மரியாளும் அவளோட கூட வந்தவர்களும் அழுகிறதை கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைகிறதான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார். தாழ்மைப்படுகிறவர்களை உயர்த்தி மகிழ்கிறார். அப்படி இருக்கிற தேவன் நம்முடைய கண்ணீருக்கான பதிலையும் நிச்சயமாக கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற போது உண்மையிலேயே கலங்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் அழுகிறதை அவர் விரும்புகிறவர் அல்ல. எந்த நேரமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் வேதாகமம் சொல்லுகிறது. அதைத்தான் தேவனும் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கண்ணீருக்கான பதில் நிச்சயமாகவே உண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் கூட மரியாள் லாசரு இறந்து விட்டதை குறித்து அழுகின்றதை கண்டபோது மிகப்பெரியதான ஒரு அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல செய்கிறார். மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்தும் கூட உயிரோடு கூட எழும்பி வருகிறதான ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. அது சாதாரணமான அற்புதம் அல்ல, மரித்தோரை எழுப்பினதான ஒரு அற்புதமாக இருக்கிறது. அந்த அற்புதத்தை செய்ய வைத்ததற்கு காரணம் அவர்களுடைய கண்ணீர் மாத்திரம்தான். எங்களுடைய கண்ணீரும் நிச்சயமாக அற்புதமான பதில்களை கொண்டு வரும். நாங்கள் தேவனிடத்தில் வாதிட்டு கொள்வதை பார்க்கிலும் கலங்கி துயரமடைந்து உண்மையிலேயே உடைந்து அழும் பொழுது அதற்கான பலன், அதற்கான பதில் பெரிதானதாக இருக்கும். நிச்சயமாகவே தேவன் எங்களுடைய கண்ணீர்களை துருத்தியிலே சேமித்து வைத்து அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். எப்படி தேவன் இவர்களுடைய கண்ணீரை கண்டு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்தாரோ அதே போல நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய கண்ணீர்களுக்கான பதிலும் மிக பெரிதான அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும். Have a hopeful day.